Hello everyone. இப்போ நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல தேர்ட் டாபிக்ல இருக்கோம், டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி 2 டாபிக் பார்த்துட்டோம். நியூ நம்பர் சிஸ்டம்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் HCF LCM பார்த்துருக்கோம். ஸோ 2 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இது வந்து தேர்ட் டாபிக். ஸோ இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு இந்த டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ஸோ அதுக்காண்டி இந்த டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் டாபிக் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே போவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் HCF LCMல லாஸ்ட் பார்ட்ல வந்து 2 ப்ராப்ளம்ஸ் கேட்டது. அந்த 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அதுக்குள்ள டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ்க்குள்ள போவோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா an electrical device makes a beep sound every 60 seconds. ஸோ ஒரு டிவைஸ் வந்து 60 செகண்ட்ஸ் ஒரு தடவை பீப் பண்ணுது. another device makes a beep sound 62 seconds. 62 செகண்ட்ஸ் ஒரு தடவை பீப் ஆகுது. ஸோ ரெண்டுமே பீப் டுகெதர் அட் 10 AM. 10 AM ரெண்டுமே வந்து பீப்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து எப்போ வந்து ரெண்டும் சேர்ந்து அகைன் திருப்பி பீப் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதான் கொஸ்டின் 60 and 62. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60, 62க்கு ஃபர்ஸ்ட் எப்பயும் போல LCM ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ LCM ஃபைண்ட் பண்ணுறப்ப 60, 62 போட்டிங்கன்னா ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட். ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணுறப்போ என்ன வருதுன்னா 30 into 2 60, 31 into 2 வந்து 62 வருது. ஸோ இதுக்கப்புறம் 31 வந்து ப்ரைம் நம்பர், இதுக்கப்புறம் ஃபைனலாக கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1860. ஸோ 1860ன்றது செகண்ட்ஸில் இருக்குது. நம்ம இதை அகைன் என்ன பண்ணணும், மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறப்போ 1860 டிவைட் பை 60 போட்டிங்கன்னா 31 மினிட்ஸ். ஸோ 31 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு மிஷின் கொடுத்துருக்காங்க, 60 செகண்ட்ஸ் 62 செகண்ட்ஸ். அதுக்கு வந்து நம்ம LCM ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ LCM ஃபைண்ட் பண்ணால் 2 into 30 into 31 வருது, 1860 வருது. அது மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறப்ப டிவைட் பை 60 போட்டிங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து 31 மினிட்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போ பீப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 AM பீப் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து எப்போ பீப் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 10 AM + 31 மினிட்ஸ். ஸோ 10 hours + 31 மினிட்ஸ்ன்றப்போ 10:31. ஸோ அடுத்து வந்து எப்போ பீப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:31 AM வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பீப் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து 10 AM பீப் ஆகுது, அடுத்து வந்து 10:31 AM பீப் ஆகுது. ஸோ இதே மாதிரி 31 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து திருப்பி அது வந்து பீப் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:31 + 31 போட்டிங்கன்னா 62 வரும். 62ன்றப்ப 11:2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்து போகிறப்ப இந்த மாதிரி கூடிக்கிட்டே போகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சொல்யூஷன் 10:31 AM. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 bells come on tolling together at toll intervals of 2, 4, 6, 8, 10, 12. ஸோ இந்த 6 பெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2, 4, 6, 8, 10, 12 இன்டர்வல்ஸில் வந்து பீப் ஆகிட்டே இருக்கு. அப்போ வந்து 30 மினிட்ஸில் எத்தனை தடவை பீப் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் கொஸ்டின். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் LCM ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ LCM ஆஃப் 2, 4, 6, 8, 12 ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட LCM வந்து 120 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ 2, 4, 6, 8, 10, 12ன்றது அதோட LCM பார்க்குறப்போ 120 செகண்ட்ஸ் வருது. ஸோ LCM ஃபைண்ட் பண்ணுற மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரியும், அதில் போட்டு ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து டேரெக்டான ஆன்சர் எழுதிருக்கேன் 120 செகண்ட்ஸ். ஸோ 120 செகண்ட்ஸ் வந்து வருது. ஸோ 120 செகண்ட்ஸ் மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணணும் என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக பார்த்தா அதே ப்ராப்ளம் தான். 120 டிவைட் பை 60 60 போட்டிங்கன்னா 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 பெல்ஸும் வந்து ஒரு டைமில் வந்து இதாகுது, பீப் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 120 செகண்ட்ஸ்னப்போ 2 மினிட்ஸ். ஸோ 2 மினிட்ஸ்னப்போ 30 மினிட்ஸ்க்கு எத்தனை தடவை பீப் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன எழுதுனா 30/2. ஸோ 30/2 + 1ன்னு எழுதுறோம். ஸோ +1ன்றது லாஸ்ட் மினிட்ல இருக்க 30/2ன்றப்போ 15 வரும். 15 வரப்போ அடுத்து 30க்கு நம்ம போடுறப்போ ஒரு நிமிஷம் ஒரு டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 16 டைம்ஸ். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 60 டைம்ஸ் வரும். நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்க. அப்படி டேரெக்டாக அப்படி ஃபைன் பண்ண முடியாது, டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் போட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா +1 மட்டும் ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். 30/2 + 1. டோட்டலாக ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16 செகண்ட்ஸ். 16 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் வந்து இது வந்து பீப் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் HCF LCM. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ வாட் இஸ் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிவைட் பை 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா டெசிமல் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3/10, 3/100, 3/1000, 3/10,000 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதான் வந்து டினாமினேட்டர்ஸ் வந்து 10 பவர்ஸில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸில் ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், கம்பேரிசன், ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இந்த டாப்பிக்கில் வந்து பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0.3 + 0.33 + 2.53 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ரேஷன்ஸ். ஸோ கம்பேரிசன்ன்றப்ப என்ன பண்ணுவோம்னா விச் ஒன் இஸ் லார்ஜர், விச் ஒன் இஸ் ஸ்மாலர், ஸோ அசெண்டிங் ஆர்டரில் பண்ணுங்க, டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணுங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ். ஸோ அதெல்லாமே கம்பேரிசன்ஸில் வரும். இதெல்லாமே வந்து டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் உடைய ஆப்ரேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஸோ நார்மல் டெசிமலுக்கும் ரெக்கரிங் டெசிமலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் அப்படின்றது 0.345 இந்த மாதிரி 1.537 இந்த மாதிரி சம்திங் ஏதோ நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து கண்டினியூஸ் எல்லாம் வேற வேற நம்பர்ஸாக இருக்கும். பாயிண்ட்க்கு அப்புறம் 537 0.537 0.74657 இந்த மாதிரி சம்திங் ஏதோ வந்து வேற வேற நம்பராக இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் டெசிமல் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். இதே கண்டினியூஸ் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெக்கரிங் டெசிமல் சொல்றோம். ஸோ எப்படி சொல்றோம் 0.3333 0.1234 1234 1234 இந்த மாதிரி சாரி 1.234 234 234 இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன பார்த்தோம்னா ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா 1/3 1/3 பார்த்தீங்கன்னா 0.33333 வருது. ஸோ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மட்டும் எழுதிட்டு மேலே டாட் 0.3 டாட் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா இது வந்து 3 வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்ற ஒரு மீனிங்ல வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா 20/6 20/6 நம்ம 3.3333 போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா 3.3 டாட் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஸோ இது வந்து எப்பயுமே நம்ம பார்க்குற பார்ட் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம், ஹோல் நம்பர்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 வந்து டேரெக்டாக எழுதிடுறோம். 3 பாயிண்ட் போட்டுட்டு ஃப்ராக்ஷனல் இருக்க நம்பர் ஆஃப் வேல்யூஸ் போட்டு தான் டாட்டோ பாரோ மேலே போடும். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் நம்பர் தான் இது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, அதனால டாட் வச்சுக்கிறோம். ஸோ மல்டிபிள் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் போகணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க 22/7 22/7 போனோம் 3.142857 142857 திருப்பி 142857 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பர் வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.14287 பார். ஸோ 142857 வந்து மேலே பார் போடுறாங்க. ஸோ சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் டாட் வைக்கிறோம், நிறைய டிஜிட்ஸ் இருந்தால் மேலே வந்து பார் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மெத்தட் ரெக்கரிங் டெசிமல் வேல்யூஸ். ஸோ இப்போ ரெக்கரிங் டெசிமல் வேல்யூஸை எப்படி வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து 0.3 டாட் ப்ளஸ் 3.3 டாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நான் எப்படி இது வந்து சொல்யூஷன் கொடுக்குறது? ஸோ ஃப்ராக்ஷன்ஸாக இருந்தால் நம்ம டேரெக்டாக 1/3 2/3 தான் நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுத்துடலாம். 0.3 டாட் அப்படின்னா அது எப்படி நம்ம எடுக்கிறது வேல்யூ? 0.333 எடுக்கிறதா இல்லை 3.3 இருந்தால் 3.3 டாட் இருந்தால் 3.333 எடுத்து சால்வ் பண்ணுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த டெசிமல் வேல்யூஸ் வந்து ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. ரெக்கரிங் டெசிமலை ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0.3 டாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஃப்ராக்ஷனல் வேல்யூ சொன்னால் 3/9. ஸோ பாயிண்ட் அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்க, 1 டிஜிட் இருக்கு. நம்ம நார்மலாக எழுதுனா 0.3க்கு என்ன எழுதுவோம்னா 3/10 எழுதுவோம். இங்கே பாயிண்ட் இருக்கனால ஒரு வேல்யூ சப்ராக்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ 3/9 3/10 பதிலாக 3/9. இங்கே பார்த்தீங்கன்னா 0.14 பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. 14ன்றப்ப 2 டிஜிட். அப்போ கீழே என்ன எழுதுவோம்னா டினாமினேட்டரில் 100 எழுதுவோம். 14/100 எழுதுவோம். இங்கே 14 ஒரு நம்பர் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 99. இங்கே பார்த்தீங்கன்னா 0.154 0.154ல 154க்கு பார் இருக்கு. அப்போ என்ன எழுதுனா 154/1000 எழுதுவோம் நார்மலா. இங்கே பார் இருக்கனால 154/1000 - 1 தட் இஸ் 999. ஸோ இதே ஹோல் நம்பர் தென் ஃப்ராக்ஷனல் நம்பர் ரெண்டுமே வந்து என்ன பண்ணுவீங்க 20.14 பார். ஸோ 20.14 பார்னு வரப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஹோல் நம்பர் தனியாக ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க 20 ப்ளஸ் எந்த நம்பராக இருந்தாலும் ஹோல் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க 20 ப்ளஸ் தென் 14/99 14/100 வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 14/99 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 20 + 14/99 வருது. ஸோ இது வந்து எல்லா நம்பர்ஸ்க்குமே கொடுத்துருக்கப்ப இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ்க்கு மட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 0.133க்கு மட்டும் டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படி பண்ணுறது? ஸோ 0.13 பாராக இருந்துச்சுன்னா 13/99 அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர் இருக்குது. 2 டிஜிட் நம்பரில் ஒரு டிஜிட் நம்பருக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டாட் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 13 அப்படியே எழுதிடுறோம். 13 எழுதிட்டு மைனஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாட்லேயோ பார்லேயோ இல்லாத வேல்யூஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க டாட்லேயோ பார்லேயோ இல்லாத வேல்யூஸ் வந்து எழுதணும். இங்கே வந்து 13 ஸோ ஒன்றுக்கு மட்டும் தான் பார் இல்லை. ஸோ 13 - 1 / 90 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இங்கே 90 போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ மைனஸ்க்கு அப்புறம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். அந்த நம்பர் ஆஃப் டிஜிட் எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு அந்த நம்பரை வந்து இங்கே ரிமூவ் பண்ணிடணும் கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நீங்கள் 0.13 பாராக இருந்தால் 13/99 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ 99 கீழே வரப்போ என்ன ஆகுதுன்னா 99ல லாஸ்ட் டிஜிட்டை வந்து 0வா மாற்றிடும். 9 எடுத்துட்டு 0வா மாற்றணும். ஏன் லாஸ்ட் டிஜிட் மட்டும் 0வா மாற்றணும்னா இங்கே ஒரு நம்பர் மைனஸ்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, அதனால 19 மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 0.5124 மட்டும் பார் போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க ஹோல் நம்பர் வந்து 5124 மைனஸ் பார் இல்லாத வேல்யூ வந்து 51. ஸோ 5124 - 51 டிவைடட் பை ஸோ 5124ன்றப்ப என்ன வரும்னா 9999 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 9999ல மைனஸ்க்கு அப்புறம் எத்தனை வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்கு. அதனால லாஸ்ட் 2 9 பதிலாக 2 0 ஆட் பண்ணிக்கிறேன். 9900 9999 - 99 போடுறீங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணல. எத்தனை டிஜிட்டோ அத்தனை நம்பரால சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க 0.124 பார். ஸோ 4க்கு மட்டும் பார் இருக்கு. அப்போ 124 - 12 டிவைடட் பை ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9999 வரும்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா 900 அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 2 டிஜிட் அப்போ -99 போட்டீங்கன்னா 900 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து வரும். ஸோ 999 வரும். மைனஸ் வந்து 99 போடுறப்ப 900. ஏன்னா இங்கே 2 டிஜிட் இருக்கு. ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் 0 ஆக்கிடும். அவ்வளோதான். சிம்பிளாக பண்ணீங்கன்னா எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. ஸோ அத்தனை டிஜிட் வந்து கடைசியாக 0 ஆக்கிடும். அவ்வளோதான். ரிமூவ் பண்ணிட்டு அந்த 2 டிஜிட் ரிமூவ் பண்ணிட்டு 2 டிஜிட் ரிமூவ் பண்ணிட்டு 2 9 ரிமூவ் பண்ணிட்டு 0 போடுங்க. ஒரு நம்பர் இருந்தால் ஒரு 9 ரிமூவ் பண்ணிட்டு 0 போடுங்க. அதான் சிம்பிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20.124 பார் 4 மட்டும் பார் இருக்குது. ஸோ 20 ப்ளஸ் இந்த 124 போட்டிங்கன்னா 124 மைனஸ் 12 டிவைட் பை ஸோ 999 வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா -99 போகிறப்ப 900. ஸோ இந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக போட்டிங்கன்னா நம்ம 3/10 0.3 இருந்தால் 3/10 போடுவோம். 0.3 டாட் இருந்தால் 3/9 போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் 0.13 டாட் இருந்துச்சுன்னா 13 மைனஸ் இந்த -1 டிவைட் பை 90 போகிறோம். ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைட் பை 10 டிவைட் பை 99 9 பவர்ஸ் 99999 போவோம். அதுக்கப்புறம் டிவைட் பை 9900 வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெசிமலை எப்படி ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றுறோம் அப்படின்றத ஹோல் நம்பர்ஸாக ஹோல் எல்லாத்துக்குமே பார் டாட் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம அது 1000 -1 10,000 10,000 -1 போட்டுருவோம். ஸோ ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் பார் இருந்து ஒரு சில நம்பர்ஸ் பார் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போகணும். ஓகேங்களா? ஸோ எந்த நம்பர் ஹோல் நம்பர் எழுதிட்டு எந்த நம்பருக்கு பார் இல்லையோ அந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு டிவைடட் பை அந்த 9999 போட்டிங்கன்னா அதில் வந்து எத்தனை நம்பருக்கு சப்ராக்ஷனுக்கு அப்புறம் இருக்கோ அத்தனை நம்பர் வந்து 0 வந்து. சரிங்களா? ஸோ இதான் வந்து டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இதான் வந்து டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃப்ராக்ஷன்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இது வந்து ஆப்ரேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம், அடிஷன் சப்ராக்ஷன். அதில் வந்து என்ன ஆப்ரேஷன் கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 வேல்யூக்கு என்ன பண்ணுறோம்னா ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ 3/5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6, 4/7 0.57, 8/9 0.818, 9/11 0.8 அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். ஸோ இப்போ இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸை நம்ம ஈஸியாக அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 0.57, தென் 0.6, 0.57 போகிறோம், 0.6, தென் 0.8, 818 இருக்கு, 8 இருக்கு. அப்போ என்ன வரும்? 8ன்றது 80 நமக்கு தெரியும். 8ன்றது 80. ஸோ 80க்கு அடுத்தா 81 வரும். அப்போ 0.8, தென் 0.818. ஸோ இது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். இது அப்படியே கிவன் மாத்துறீங்க. 0.57ன்றது என்னது? 4/7. ஸோ 4/7. தென் அதுக்கு 0.6ன்றது என்ன பார்த்தீங்கன்னா 3/5, 3/5 வந்துடும். ஸோ 0.8 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 9/11, தென் 0.818ன்றது 8/9. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4/7, 3/5, 9/11, 8/9. இதான் வந்து அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டோம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம்? அசெண்டிங் ஆர்டர் கேட்கலாம், சம்டைம்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் கேட்கலாம், சம்டைம்ஸ் லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்கலாம், இல்லாட்டி ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்கலாம். ஸோ அந்த 4 ப்ராப்ளமுமே இதில் வந்து சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர்னா 8/9, ஸ்மாலஸ்ட் நம்பர்னா 4/7, டிசெண்டிங் ஆர்டர்னா 8/9, 9/11, 3/5, 4/7. ஓகேங்களா? ஸோ இங்கே அசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4/7 லெஸ் தென் 3/5 லெஸ் தென் 9/11 லெஸ் தென் 8/9. ஓகேங்களா? ஸோ இந்த வேலை ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man consumes 1500 ml of milk every day. How many liters will consume in 3 weeks? இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ml வந்து மில்க் வாங்குறாங்க டெய்லி. அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் மில்க் வாங்குறாங்க. அப்போ 3 வீக்ஸ்க்கு எவ்வளோ வாங்குவாங்க? அப்போ 1.5 இன்ட்டு 3 வீக்ஸ் இன்ட்டு per week 7 days. ஸோ 3 வீக்ஸ் இன்ட்டுன்றப்போ 3 இன்ட்டு 7. ஸோ 1.5 இன்ட்டு 3 இன்ட்டு 7 போடுறப்ப 31.5 லிட்டர்ஸ் இந்த கன்சப்ஷன் வந்து பண்ணுறாங்க 3 வீக்ஸில். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31.5 லிட்டர்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஸோ இது வந்து அந்த ஆப்ரேஷன்ஸில் அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ நம்ம டெசிமல் ஃப்ராக்ஷன் நம்ம பார்க்குறது எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் தான் பார்க்குறோம். அந்த ரெக்கரிங் டெசிமலை வந்து ஃப்ராக்ஷன்ஸை மாற்றுறது இந்த ரெக்கரிங் டெசிமல்லாம் என்னன்னு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்க 8.31, 0.6, 0.002. ஸோ இது எப்படி பண்ணலாம்? ஸோ 8.31 இந்த வேல்யூ நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ப்ளஸ் கொண்டு வந்துருமா 31. அப்போ எதுக்கு இது வந்து வேல்யூ இல்லைன்னா -3. ஸோ 31 -3 டிவைட் பை பாயிண்ட் அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அப்போ 99. 99ன்றப்போ ஒரு வேல்யூ வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ 90. இங்கே வந்து 0.6 பார் 6 பார்ன்றப்போ ஒரு வேல்யூ தான். ஸோ 6/9. ஸோ இங்கே பாயிண்ட் அப்புறம் 002 பார் 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ 002 -00ன்னு வரும் மேலே. ஸோ இங்கே டேரெக்டாக 2 எழுதியிருக்கேன். ஆன்சர் என்ன வரும்னா 002 -2ன்னு சொல்லி வரும். ஸோ டிவைட் பை போடுறப்போ பாயிண்ட் அப்புறம் 3 டிஜிட். ஸோ 999 வரும். ஸோ அப்போ பார்க்குறப்போ 2 டிஜிட் வந்து பார் இது இல்லாமல் இருக்குது, பார் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ 900 சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 882/900 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதான் வந்து சிம்பிளிஃபை பண்ண ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம இதை ஆன்சரை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 + 882/900 வரும். ஓகேங்களா? 8 இந்த ஹோல் நம்பர் 8 ப்ளஸ் போட்டுறோம். ஸோ இது 882/900 என்ன பண்ணிருக்காங்க 979 - 97 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ 882 979 - 97 பிரிச்சிடுறாங்க. ஸோ பிரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இதோட வேல்யூ என்ன வருதுன்னா 979 பார்.
ஸோ 97 979 மைனஸ் 97 9 மட்டும் தான் பார் இருக்குதா மீனிங். ஸோ 8.979 பார். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.979 பார். ஸோ இது எப்படி நான் 979 மைனஸ் 97 டேரக்டாக நான் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 8.979 8.576 8.756 ஏதோ சம்திங் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 979. ஸோ 979 இந்த சப்ராக்ட் பண்ணி பார்க்குறீங்க. 979 மைனஸ் 9 போட்டிங்கன்னா இது 882 வருதான்னு பார்க்குறேன். ஸோ 979 மைனஸ் 97 போகிறப்ப 882 வருது. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். சப்போஸ் 576 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6க்கு மட்டும் பார் இருக்குது அப்படின்னா 576 மைனஸ் 57 போடுவீங்க. அப்படின்னா 882 வராது. ஸோ அதுக்கப்புறம் 978 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 978 8 மட்டும் பார் இருக்குன்னா 978 மைனஸ் 97 அப்படி வரப்போ 883 வரும். ஸோ அப்போ அதுக்கு வந்து சொல்யூஷன் வராது. ஸோ இந்த 97 மைனஸ் 979 மைனஸ் 97 வந்து நான் ஆப்ஷன்ஸ் வச்சு டேரக்டாக நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த ஃபைனல் ஆன்சர் தான் இந்த ஆன்சர் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன் வி ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8.979 பார் 9.2 பார். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டெசிமல் ஃபிராக்ஷன்ஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷன் மட்டும் பண்ணிருக்கேன். இதுலேயே சப்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிபிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கான சிம்பிளிஃபிகேஷன்ஸில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். பார் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அவ்வளோதான் பார்த்துருக்கோம். ஸோ ப்ளஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் நம்ம எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 31/3 ஸோ 2/9 அதை எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ஸில் பார்ப்போம். சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு 3 ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அரேஞ்ச் த நம்பர்ஸ் த ஃப்ராக்ஷன் டிசெண்டிங் ஆர்டரில் 4 நம்பர் கொடுக்குறேன். டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அரேஞ்ச் பண்ண சொல்கிறப்போ 7/10 4/7 இங்கே நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. அதையும் பார்த்து நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2994 டிவைட் 14.5 தட் இஸ் ஈக்குவல் டு 772. தென் 29.94 is equal to 1.45 வந்து என்ன வேல்யூ சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 172 வருது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா அதே 172 தான் வரும். ஆனால் பாயிண்ட்ஸில் டிஃபரன்ஸ் இருக்கும். 0.172 0.172 117.2 ஸோ 0.0172 ஸோ ஏதோ ஒரு ஆன்சர் வரும். பட் ஆனால் அந்த 172 தான் ஏதோ ஒன்று பண்ணும். பாயிண்ட் போட்டு கரெக்டாக வைக்கணும். ஸோ அது வந்து கரெக்டாக பண்ணணும். இல்லை நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து வல்கர் ஃப்ராக்ஷன் ஆஃப் 0.3839 பார். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறது இது டேட்டா எழுதினா 3839 மைனஸ் 38 டிவைட் பை 9900. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அந்த 3 ப்ராப்ளமும். ஸோ 3 ப்ராப்ளம் சொல்யூஷன் ஃபைன் பண்ணுங்க. சொல்யூஷன் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் லெக்சரில் இதோட சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.